ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். அடைக்கலமானவர் என்று நாம் சொல்லும்போது, அந்த அடைக்கலம் என்று சொல்லுகிற இடத்துல நமக்கு எப்படி அதை உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், தேவன் தாமே நமக்கு பாதுகாப்பு, நிம்மதி, இரட்சிப்பு, ஆபத்தில் இருந்து தப்பிக்க ஓடும் ஒரு இடம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அடைக்கல பட்டணம் என்று ஒன்று இருந்தது. அப்போ பயத்தில் இருந்து ஒரு அமைதி பெறும் ஒரு இடம், நம்பிக்கை வைக்கும் ஒரே ஆதாரம், பாவத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து, சாத்தானின் தாக்குதலில் இருந்தும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து, மன அழுத்தம், பயம், கவலை ஆகியவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து, நம்மை ஒரு நித்திய ரட்சிப்புக்கும் ஒரு நித்திய விடுதலைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் தேவனிடத்தில் இருக்கிற அடைக்கலம். இந்த உலகம் தரும் பாதுகாப்பு தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் அடைக்கலம் நிரந்தரமானது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் இப்பொழுது உலகம் போய்கொண்டிருக்கிற விதத்தில் பார்த்தால், இந்த உலகத்தில் எந்த விதத்தில் எப்படி அதை செயல்படுத்துவார்கள் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு உலகம் வேறு வேறு விதத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்தில் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் யாருக்கு அடைக்கலமானவர் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். 3 காரியங்களை தியானித்தோம். அதில் 3ஆவதாக நாம் சொன்ன அந்த அரணான அடைக்கலமானவர், சங்கீதம் 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். இப்போ ஆண்டவர் மனுஷனை அபிஷேகிக்க விரும்புகிறார், நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஏன் அவர் அபிஷேகிக்கணும்? அபிஷேகம் பெறுங்க அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் சபைக்கு வரும்போது உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னது? எல்லாம் அபிஷேகம் பெற்றீங்களா? ஏன் அந்த அபிஷேகம்? இது பெந்தேகோஸ்தே சபைக்கு போனால் பெறணும் போல. அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிற அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வேதம் எதற்காக நமக்கு அபிஷேகம் சொல்லுகிறது? அபிஷேகம் என்பது சபை சார்ந்தது அல்ல, கர்த்தர் சார்ந்தது. ஆமென். அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு குரூப்பு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையார் பெற்றுக்கொள்வது என்பது அல்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பெற்றிருக்கணும்? அபிஷேகம் பெற்றிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன் அந்த அபிஷேகம் என்பதை குறித்து இந்த நாளிலே சில காரியங்களை உங்களுக்கு விளக்கி, அந்த அபிஷேகம் எப்படியெல்லாம் பொழிந்தருளப்பட்டது, இப்பொழுது நமக்கு எந்த அளவு கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த அபிஷேகம் என்பது ஆண்டவர் ஆதி காலத்தில் இருந்து அவர் கொடுத்து வந்திருக்கிறார். அப்போ மனுஷனை முதல் படைத்த பொழுது அவனை எப்படி படைத்தார் என்றால் மகிமையாய் படைத்தார். ஆதாம் ஏவாள் எப்படி படைக்கப்பட்டிருந்தார்கள்? அவர்களிடத்தில் என்ன அதிகமாக இருந்தது? மகிமை இருந்தது. அந்த மகிமையின் நிமித்தமாக அந்த மகிமை அவர்களை, அந்த மகிமையின் மூலமாக எல்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டிருந்தது என்றால் மூடப்பட்டிருந்தது. மகிமை முழுவதும் என்ன செய்திருந்தது? அவர்களிடத்தில் எந்த குறையும் காண்பிக்காமல் எல்லாத்தையும் அது என்ன பண்ணி வச்சிருந்தது? மூடி வச்சிருந்தது. ஆனால் அவர்கள் மகிமையை இழந்த பொழுது அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அப்போ மகிமை இருக்கும்போது அங்கே அந்த மகிமை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் மூடி விடுகிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகிட்டான்? கிருபை. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது? ஏனென்றால் அவர் தம் கிருபையை அளிக்கும் போது பாவம் மூடப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது. அப்போ நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நான் இப்பொழுது மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்கவும், நான் திரும்ப தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் அபிஷேகம். அபிஷேகம்னா நீங்கள் ஏதோ வேற ஏதோ அபிஷேகமா எல்லாம் அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களா அதுதான் இல்லை. அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இப்போ நம்ம எல்லாருக்கும் அடையாளம் இருக்குது, சரிங்களா? எல்லாருக்கும் தோற்றத்தில் ஒரு அடையாளம் இருக்குது, எல்லா விதத்திலும் அடையாளம் இருக்குது. நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நல்ல ட்ரெஸ்ஸு போடல, பர்ஃப்யூம்லாம் போட்டிருக்கோம், போடலை, இப்படி எல்லா விதத்துலையும் நமக்கு என்ன தோணுது? பக்கத்தில் ஒருத்தர் வரும்போது நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அடையாளங்கள், வெளி தோற்ற அடையாளங்கள், இப்படி எல்லா அடையாளமும் இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் என்னைய பார்த்து சொன்னார்,
என்னையா நீ எல்லாம் எப்போ பார்த்தாலும் உன் சட்டையை பார்த்தா மாற்றவே மாட்டியா, எப்படி ஆகுனா ஒரு 4 சட்டை தான் போடுற அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், யோசித்தேன் என்ன செய்யலாம். வெள்ளை சட்டை போட்டோம்னா 40 தடவை பார்த்தாலும் எப்படி தான் தெரியும், அப்படி தான் தெரியும் அப்படின்ட்டு சேராமல் எதுக்கு மாறிட்டேன், ஒயிட்டுக்கு மாறிட்டேன். ஆனால் டெய்லி போட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கலர் கலராக போட்டால், போன வாரமும் இதே தான் போட்டிருந்தாரு, அன்னைக்கு இதே தான் போட்டிருந்தாரு. நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது இதெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? ஆமாம், ஒரே சேலையை எவ்வளோ நாள் தான் கட்டுவீங்க? இப்படியெல்லாம் நம்ம பேச்சு நடக்கு. இதெல்லாம் என்னது? அடையாளம். நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்படுகிற அடையாளங்கள். சில நேரத்தில் நாம் பேசுகிற பேச்சு அது அடையாளத்தை காண்பிக்கிறது. பல விதமான காரியங்களிலே நம் மூலமாக என்ன வெளிப்படுகிறது? ஒரு அடையாளம் வெளிப்படுகிறது. அது மாதிரியே தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களிடத்தில் வெளிப்படுகிற அடையாளம் என்னது? விஷயத்துக்கு வாங்க, அந்நிய பாஷை பேசுதல். அப்ப அந்நிய பாஷை பேசுதல் என்பது மாத்திரமல்ல அபிஷேகம். அபிஷேகம் எதற்கு என்பதை புரிந்தால்தான் அதுக்கு பிறகு எது தேவையான்னு தோணும், அந்நிய பாஷை தேவையான்னு தோணும். இப்போ நான் அபிஷேகத்திலே நிற்போம், அந்நிய பாஷைக்கு அடுத்தது வருவோம். நான் இன்றைக்கு அதை பற்றி பேசவில்லை, நான் இன்றைக்கு அபிஷேகத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான அடைக்கலமானவர் என்றால், அப்போ என்ன அபிஷேகம் என்றால் என்ன என்றால், அவருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி நான் அவருடையவர் தான் என்பதை நிரூபிப்பது தான் என்னது? அபிஷேகம். இப்போ எனக்குள்ள ஒரு கனெக்ஷன் வேணும், நான் இன்னாரை சார்ந்தவர் என்பதை குறித்து சில நேரத்தில் சிலரிடத்தில் பேசும்போது மெதுவாக அப்படியே கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர், அப்புறம் உங்கள் பூர்வீகம் எந்த ஊர். அவங்க என்ன கேட்க வர்றாங்க? ஜாதி என்னன்னு கேட்க வர்றதுக்கு பதில் கேள்வி ஒரு 10 கேள்வி வரும். எந்த ஊர், எங்கே, என்ன 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 இவங்க தெரு, அந்த தெருவா அப்படின்னு ஒன்னே புரிஞ்சிடணும், அவங்களுக்கு விளங்கிட்டு ஏதோ ஒன்று. இப்படி நம்மளை இந்த பூமியிலே சுற்றி பல விதத்தில் இப்படித்தான் கேள்வி வருகிறதே ஒழிய நேரடியாக யாராவது கேட்காங்களா? இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கென்று ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஜாதி இருக்குது, ஒரு படிப்பு இருக்கிறது, எல்லாமே ஒன்று நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்போ அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஆவிக்குரிய நிலை அப்படின்னு, அந்த நிலை எதில் போய் நிற்குதுன்னா அபிஷேகத்தில் தான் நிற்குது. அப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் உண்டா? உண்டு. அப்போ அபிஷேகம் ஏன் பண்ணப்பட வேண்டும்? அப்போ அபிஷேகம் பண்ணின ஒரு நபர், அவர் மூலமாக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ ஒரு அபிஷேகம் என்பதை பழைய ஏற்பாட்டின் முறையில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த விதத்தில் அவர் நம்மை அபிஷேகித்து வருகிறார் என்பதையும், என்ன ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார், தகுதி கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் உணரும்போது நிச்சயமாகவே இந்த அபிஷேகம் எனக்கு உண்டாக வேண்டுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. அப்போ நான் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டுமா? நிச்சயமாக அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் யாரும் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுட்டேன், ரைட்டு. நீங்கள் அவருக்குள்ள சஸ்டைன் பண்ணணும்னாலே என்ன தேவை? அபிஷேகம் தேவை. இயேசுவோடு உங்கள் வாழ்க்கையை தொடரணும்னா உங்களுக்கு அபிஷேகம் தேவை. அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு எனக்குள்ளே காணப்படுகிறதா? அப்போ அபிஷேகம் என்றைக்கு எனக்குள்ளே வந்தது? நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அபிஷேகம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களோடு டீல் பண்ணதே ஆவியானவர் தான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் முத ரட்சிக்கப்படும் போது உங்களோட பேசி உங்களை டீல் பண்ணவரே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே உணர்த்தினபடினால தான் நீங்கள் விசுவாசித்தீர்கள், வாயினால் அறிக்கையிட்டீர்கள், அவர் உங்களை மன்னித்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கே உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. என்னன்னா அந்த அபிஷேகம் இப்போ எந்த அளவில் இருக்குது, அந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உணரும் போது மாத்திரம்தான் அது எனக்குள்ளே கிரியை செய்யும், அது எனக்குள்ளே கிரியை செய்யும். அப்போ ஆவியினால, அப்போ நான் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியினால நான் பெறும்போது என்ன நடக்கும்? ஏன் அதை நான் பெற வேண்டும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்போ மாம்சத்தினால் பிறப்பது என்று ஒன்று இருக்கிறது. இப்போ ஏன் எனக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஏன் அபிஷேகம் பண்ணப்படணும்? முதலாக மனிதனுக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்தார். அந்த அபிஷேகத்தை அவர் மகிமை என்று சொல்லுகிறார். அவருடைய மகிமை, அபிஷேகம் எல்லாம் என்னது தான்? ஒன்று தான். இப்போ இந்த மகிமையை அவனுக்குள்ளே வச்சிருக்கிறார், அந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேக பண்ணப்பட்ட ஆதாம் ஏவாள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்த தோற்றத்தில் இருக்கும்போது அந்த பழம் அவங்களுக்கு உறுத்தலாகவே இல்லை.
அந்த பழம் அவங்களுக்கு கண் உறுத்தலாகவே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு படைச்சிட்டாரு நாளைக்கே பழத்தை பறிச்சிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்க ரொம்ப வருஷம் தோட்டத்தில் வாழ்ந்து அப்புறம்தான் அந்த பழத்தை பறித்து அவங்க என்ன செய்தாங்க, அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடிஞ்சது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடிஞ்சது. கீழ்ப்படிதல் கரெக்டாக இருந்துச்சு. மனிதனுடைய முதல் பாவம் என்னது? இன்றைய வரைக்கும் பிரச்சனைக்குரிய பாவம் தவறு என்னது அப்படின்னா, முதல்ல மனிதன் அங்கே விபச்சாரமோ வேசித்தனமோ குடி வெறியோ இதெல்லாம் எதுவுமே செய்யலை. அப்புறம் ஆண்டவர் ஆனால் அதை பாவம்னு சொல்கிறாரு. என்ன செய்தான் முதல் மனிதன்? முதல்ல ஆதாம் என்ன பாவம் செய்தார்? அவங்க செய்தது என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து செய்த முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. இன்னைய வரைக்கும் அதில் தான் பிரச்சனை. இன்னைய வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம வாழ்க்கையில், சபையில், எல்லாத்துலேயும் எது தான் பிரச்சனை? கீழ்ப்படியாமை தான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை சொன்னால் செய்யலை அப்படின்னா அது என்னவா முடியுது? பாவத்தில் முடிகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. அப்போ நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருந்து உலாவிக் கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய மகிமை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த மகிமை இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த பழம் அவங்களுக்கு கண்ணுக்கு என்னவா இல்லை? உறுத்தலாவே இல்லை. எந்த உறுத்தலையும் தரல. அங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய கண்ணுக்கு பார்ப்பதற்கு அது எப்படி இருந்துதான்? 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. என்னைக்கு கண்டா? ஏன் இதுக்கு முன்னால் மரத்தை பார்க்கவே இல்லையா? அந்த மரத்தை இதுக்கு முன்னால் அந்த மரத்துக்கு கீழே வந்தது இல்லையா? இதுக்கு முன்னால் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தது இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க மரமும் இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. எல்லா பக்கம் போயிட்டு தான் வராங்க, எல்லா நிழலுக்குகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மகிமை இருக்குன்னா, இந்த அபிஷேகம் இருக்குன்னா அது என்ன செய்ய விடாதுன்னா என்னைய பாவம் செய்ய விடாது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, நான் ஏன் ஆரம்பத்திலே சொன்னேன், இது இந்த மாதிரி பெந்தேகோஸ்தே சபைக்கு போனாதான் அபிஷேகம் இல்லை. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அதை இன்னைக்கு விளக்கும் போது உங்களுக்கு புரியும். அபிஷேகம் என்பது உங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்குது, வைக்கும் என்பது புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லும்போது, அப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் சகல அரணையும் கொடுக்கிறார். அரண் என்றால் என்ன? ஒரு பெரிய பாதுகாப்பு. எரிகோவை சுற்றிலும் எரிகோவின் கோட்டை இருந்துச்சாம். அந்த கோட்டையில் ரதம் போகுமா. ரதம் எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்ம சர்ச்சு அகலம் தான் ரதம். நம்ம சர்ச்சுடைய அகலம் இருக்குல்ல, ஒரு சுமார் 20 அடி இருக்குமா. 2 பக்கம் வீடு வேற இருந்துச்சான். அப்போ அந்த கோட்டை எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அதுதான் அந்த கோட்டைக்கு அரண். இப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றாரு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் யாரு? அப்போ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் அரண் அவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை தாண்டி ஏதாவது வர முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்திருந்த அந்த மகிமையின் அபிஷேகத்தை பெற்றிருந்த வரைக்கும் அந்த பழம் தப்பா தெரியல. ஆனால் என்னைக்கு இவங்க பிசாசோட பேச ஆரம்பிச்சாங்களோ, அதனால தான் நம்ம சொல்றது, அதனால தான் உங்களுக்கு எப்போதுமே ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சில நேரம் பேச ஆரம்பித்தது தான் பிரச்சனை. சிலரோட பேசக்கூடாதுன்னா பேச முடியாது. ஏன்? பேசுனா அது கடைசியில் எங்கே தான் போய் நிற்கும்? பிரச்சனையில் தான், பாவத்தில் தான், தப்புல தான் போய் நிற்கும். அப்படின்னா புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கணும். அதை உணர்த்துவதற்கு ஒரு புரிதல் வேணும்ல, அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ நான் அபிஷேகிக்க பண்ணப்படலைன்னா என்னால் கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருக்கவே முடியாது. இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை போல தான் இன்றைக்கும் நமக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கும் இதே பாதிப்பு, இதே சூழ்நிலை, இதே கீழ்ப்படியாமையின் காரியம் நமக்குள்ளே அனுதினமும் வருவதற்கு காரணம் என்ன? அபிஷேகத்தில் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் அளவு பெரிதாகவில்லை. அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கிறார், என் விசுவாசத்தை ஆரம்பித்து வைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தான், இயேசு தான் என் விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். அவர் ஆரம்பித்து வைக்கிறாரு. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்தோம்? அப்போ ஆதாம் ஏவாளுக்கும் ஆரம்பித்து தோட்டத்தில் கொண்டு போய் விட்டு, தோட்டத்தை எல்லாம் நன்றாக எல்லாத்தையும் செய்த ஆண்டவர் அவங்கள்ட்டையும் என்னத்தை தான் வச்சார்? ஒரு அபிஷேக மகிமையை அவங்கள்ட்ட வச்சுட்டார். வச்சு அவங்கள அதில் வளர விட்டுட்டார்.
போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இடையில ஒருத்தன் வந்து பேசுகிறான். அவனும் என்ன பேசுகிறான் தெரியுமா? ஆண்டவர் பேசினதை பற்றி விசாரிக்கிறான். அவ்வளோதான். ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படி சொன்னாரா? இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் நம்ம பலமுறை இந்த பகுதியை தியானிச்சிருக்கலாம். பல விதத்துக்கு ஆரம்பமே இதுதான் பாருங்க. அதனால் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அப்போ சர்ப்பம் அவளை நோக்கி பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுது? 1ஆம் வசனத்தில், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? பதில் என்ன சொல்லியிருக்கலாம்? பதில் என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம யார்கிட்ட தெரியுமா அந்த பதில் சொல்லுவோம்? யாரை நமக்கு பிடிக்கலையோ, யார்கிட்ட நம்ம கோபமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த பதில் சொல்லுவோம். இப்போ உனக்கு என்னவா, இப்போ அதை பற்றி உனக்கு என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? யார்கிட்ட சொல்லுவோம்? யாரை நமக்கு பிடிக்காதோ, யார்கிட்ட நம்ம கோபமாக இருக்கமோ, சண்டையோ வாக்குவாதமோ அவங்கள்ட்ட தான் அந்த பதில் என்ன செய்வோம் சொல்லுவான். நான் இப்போ இப்படி இருந்தால் என்னவா உனக்கு அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே ஏவாள்கிட்ட பேசும்போது அவன் அந்த பதில் என்ன செய்யலை, சொல்லலை. இந்த அபிஷேகம் இருந்தால் அந்த பதில் வரும். அது கோபத்தின் பதில் அல்ல, வாக்குவாதத்தின் பதில் அல்ல. உங்களையும் என்னையும் பரிசுத்தத்தில் நிலைநிறுத்துவதற்கு காப்பாற்றி கொள்ளுகிற பதில். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உணரும் போதுதான், அப்போ மாம்சத்தில் பிறக்கிறவைகள் அதிகமாகிவிட்டது, ஆகினால் அது மாம்சமாகவே இருக்கிறது. ஆவியினால் பிறந்தால்தான் அது எப்படி இருக்கும்? ஆவியாக இருக்கும். பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்துவதற்கு, வெளியே எடுப்பதற்கு, அப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க. யாருக்கு பதில் சொல்கிறாங்க? சாத்தானுக்கு பதில் சொல்கிறாங்க. சாத்தானுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சாத்தானுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்கள் அபிஷேகத்தை நிறைவாய் வைத்து சொன்னீங்கன்னா அவனால் உங்களுக்கு பாதிப்பில்லை, அவனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. ஆனால் அதே நபர் நாம் அபிஷேகத்தை இழந்தோ, அபிஷேகத்தில் இல்லாமலோ, அபிஷேகத்தில் குறைத்தோ நாம் பேசுவோம் என்றால் அவனால் வஞ்சிக்கப்படுவோம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய அபிஷேகத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு எப்படி இருப்பேன்? அரணான அடைக்கலமாக இருப்பேன். என் அடைக்கலம் பெருசாக இருக்கும், என் பாதுகாப்பு பெருசாக இருக்கும். யாருக்கு? நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு. என் அபிஷேகத்தை இழந்த ஆளுக்கு நான் உதவி செய்ய முடியாது. சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தான். அதுக்கு பிறகு அவர் அவனை டச் பண்ணாரா? கவனிச்சு பாருங்க, டச் பண்ணவே இல்லை. அதோட அவன் லைஃப் அவ்வளோதான். அபிஷேகத்தை இழந்தா எல்லாம் முடிஞ்சது கதை. இன்றைக்கு ஒருவேளை அபிஷேகத்தை நீங்களும் நானும் இழந்திருந்தால், அது கீழ்ப்படியாமையினாலேயோ, பாவத்தினாலேயோ, வேசித்தனத்தினாலேயோ, விபச்சாரத்தினாலேயோ, அல்லது வேறு எந்த கெட்ட பழக்கத்தினாலேயோ, பாவ மிகுதியினாலேயோ ஒருவேளை அபிஷேகத்தை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் அதை புதுப்பித்து உங்களை மீண்டும் அபிஷேகிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மீண்டும் என்னை அபிஷேகியும், நான் என் பாவத்தை, என் தவறை, என்னை நான் உணர்கிறேன், எனக்கு நீர் அபிஷேகியும் என்று சொல்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து மீண்டும் புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நிறைய நேரம் அதை புரிந்து கொள்வதில்லை. அப்போ இதை பேச பேச அவள் என்ன ஆகிக்கிட்டே இருக்கா? வீக் ஆகிக்கிட்டே இருக்கா. வீக் ஆகி அந்த அபிஷேகம் நிறைந்த மனிதனிடத்தில், அப்போ அபிஷேகம் நிறைந்திருந்தால் பிசாசு வரவே மாட்டானா, பேசவே மாட்டானா அப்படி நினச்சிடாதீங்க. அவன் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான், பேசுவான். சில நேரம் ஆவியானவரே கூட அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களை அனுப்ப கூட அவர் செய்ய முடியும். ஆனால் அப்படி நேரத்தில் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அதை கையாளுறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதை கொஞ்சம் சொல்லிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. இயேசுவை பரிசுத்த ஆவியானவரே எங்கே கூட்டு போகிறாரு? வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறார். எதுக்கு கூட்டு போகிறாரு? யார்கிட்ட டீல் பண்ணுறதுக்கு? பிசாசிட்ட டீல் பண்ணுறதுக்கு அவரே கூட்டிகிட்டு போகிறாரு. அனுமதி கொடுத்து அவரை வழி நடத்தி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பி எப்படி இருந்தாராம்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். அதுதான் விஷயம். இப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான அடைக்கலம் என்றால் அந்த நிறைவு தான் இப்போ விஷயம். ஏனோ தானோ என்று இருந்தால், கடமுறைக்கு இருந்தால் ஒரு வேலையும் செய்யாது. நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பாமல், அபிஷேகத்தில் பெருகாமல் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வந்தால் வரத்தான் செய்யும். ஏன்?
ஏனென்றால் அரணான அடைக்கலம் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் அரணான அடைக்கலத்துக்குள் வரும்போதுதான், அந்த அபிஷேக அரணுக்குள்ளே வரும்போதுதான் உங்களால் ஜெயிக்க முடியும், பாதுகாக்கப்பட முடியும். இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனையிலே ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் இந்த அபிஷேக குறைவு. யாராக இருந்தாலும் சரி, பேசிகிட்டு இருக்க நானாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் குறையுதுன்னா பிசாசு எப்படியெல்லாம் தட்ட முடியுமோ, இந்த உலகம் எப்படியெல்லாம் என்னை மேற்கொள்ள முடியுமோ அது மேற்கொள்ளத்தான் செய்யும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் அதனுடைய வளர்ச்சி என்ன? எனக்குள்ளே அபிஷேகம் பெருகி இருக்கணும், நான் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். இயேசு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறந்திருந்தபடினாலே அவர் அங்கே போய் அங்கே சாத்தானை சோதிக்கும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்ன நடந்தது? இதே மத்தேயு 4:1 பாருங்க, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கூட்டு போனதே யார் தான்? ஆவியானவர் தான் கூட்டே போனார். இப்போ கூட்டு போன ஆவியானவருக்கு தெரியும் யார் மேற்கொள்வான்னு, இயேசு மேற்கொள்வார்னு. ஏன்? இயேசுக்குள்ளே என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகத்தின் நிறைவு அங்கே இருந்ததுனால பேசும்போது அந்த கான்வர்சேஷனில் பிசாசு அவரை என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறான். இந்த உலகத்தின் இச்சைகளை எப்படி ஏவாள்கிட்ட காமிச்ச மாதிரியே இவர்கிட்டையும் காட்டுறான், ஏவாள்கிட்ட விளக்கம் கொடுத்த மாதிரியே இவர்கிட்டையும் விளக்கம் கொடுக்குறான். 6ஆம் வசனம் பாருங்க, நீர் தேவனுடைய மத்தேயு 4:6, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய். பத்திகளா யார் வசனம் பேசுகிறா? ஆமாம், பிசாசே வசனம் பேசுது. நமக்கு வசனம் பேசின உடனே நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு தடவை பைபிள் வாசித்த உடனே சர்ச்சில் நீங்கள் முழங்காலே நடந்தாலும் சரி, குதிச்சு ஜோம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அபிஷேகம் இருக்கா? அதனால் உங்களை பாதுகாக்க முடியுதா? உங்களை விடுவிக்க முடியுதா? அந்த அபிஷேகத்தில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்தா அது இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் நாம்கே வாஸ் அப்படி சொல்லுவோம்ல, உப்புக்கு சப்புன்னுவோம்ல, பேர் கிறிஸ்தவர், அந்த இடத்துல தான் வந்துடுறீங்க. ஏனென்றால் அவர் அப்படி நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தில் தான் இன்னைக்கு நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானுடைய தந்திரம் மெதுவாக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் பேசுன மாதிரியே யார்ட்டையும் பேசுது? இயேசுட்டையும் பேசுது. இயேசு ஒவ்வொரு தடவையும் பதில் எப்படி கொடுக்குறாரு? இவன் சொன்ன மெத்தடுக்கு இயேசு உடனே, என்ன பெரிய விஷயம், நான் குதிச்சா அடுத்த நிமிஷம் தூதர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? வருவாங்க அப்படின்னு குதிச்சுட்டாரா? நம்மளாக இருந்தால் 10 தடவை குதிச்சிருப்போம். குதிச்சு காமிச்சு பார்க்குறியா? அதான் அபிஷேகமே தேவை. சும்மா கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணியோ அல்லது தர்க்கம் பண்ணியோ கர்த்தருக்கு நீங்கள் நிறுவனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மை காத்து கொள்வதற்குத்தான் அவர் அபிஷேகத்தை தருகிறார், பிறனுக்கு சோதனை பண்ணுறதுக்கு இல்லை. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அபிஷேகத்தினுடைய வழி நடத்துதலை நான் கரெக்டாக புரிஞ்சு நடப்பதற்கு நான் செய்து இந்த அபிஷேகத்துக்குள்ளே இருப்பேன்னா அவர் எனக்கு எப்படி இருப்பார்? அரணான அடைக்கலமாக இருப்பார். அப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான அடைக்கலம் என்றால், இப்போ இயேசு அங்கே அந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறாரு. இவர் அவனுக்கு பதில் என்ன சொன்னார்? 7ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இப்போ இவன் சொன்னதை செய்யலை. இவர், நீ எழுத்து ஒன்று கொண்டு வந்தானா நான் ஒரு எழுத்தை கொண்டு வரேன், நீ ஒரு வசனம் சொன்னால் நான் ஒரு வசனம் செய்ய, வசனம் எப்படி போட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே வரார். அடுத்தடுத்து அவன் செய்கிற காரியம், இந்த ராஜ்யத்தெல்லாம் உனக்கு தரேன், இந்த டீல் எல்லாம் உனக்கு தரேன், எல்லாத்தையும் உனக்கு தரேன், எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசி அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு இயேசுட்ட ஒரு டீல் பண்ண பார்க்குறான். அபிஷேகத்தில் நிறைந்திருந்தபடியால், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தபடியால் அங்கே அவர் சொன்ன பதில், அவன் சொல்கிறான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு செய்த காரியம் என்ன? அவர் அபிஷேகத்தில் நிறைந்திருந்தபடியால் அவனுக்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து, நீ அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி அவனை விட்டு என்ன செய்தார்? விலக்கினார். பதில் பேசிக்கிட்டு இல்லை. ஆனால் ஆதாம் ஏவாள் செய்த காரியம் என்ன? அவர்கள் பதில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் நீங்களும் நானும் உணரணும், பிசாசு நம்மளை வஞ்சகமாய் பேசி இழுக்க பார்த்தால் அதை உணர்வதற்கே நமக்கு என்ன வேணுப்போம்? சத்தமாக சொல்லுங்க,
அந்த உணர்றதுக்கு தாங்க அபிஷேகமே. இது நமக்கு பிசாசினால் வருகிற தந்திரம், இதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் அபிஷேகமே. அப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் அவர் என்னவா இருக்காராம், அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ எனக்கு ஆண்டவர் பாதுகாப்பே தரல, இனி ஆண்டவர் கைவிட்டார் போல, இல்லை, அவர் உங்களை பாதுகாத்து வைப்பதற்கு என்ன தேவைப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் நானும் என்ன செய்யணும், பெற்றிருக்கணும், அதிலே டெவலப் ஆயிருக்கணும். அப்போ அந்த அபிஷேகத்தை குறித்த காரியத்திலே தான் அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றால் அப்போ நான் என்ன செய்கிறேன்? கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நாம் எல்லாருமே என்ன செய்யப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஆண்டவர் அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ எனக்கு ஏன் இந்த அபிஷேகம் தேவை? அப்போ முதலாக படைத்த மனிதனுக்குள்ளே ஆண்டவர் படைத்த அந்த மனுஷனிடத்தில் எந்த விதமான இப்பொழுது இருக்கிற குணாதிசயமும் இல்லை. இப்போ இருந்த எந்த குணாதிசயமும் அவன்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் கேள்விப்படுகிற மனிதனிடத்தில் கேள்விப்படுகிற எந்த குணாதிசயமும், நீங்கள் பார்க்கிற எந்த குணாதிசயமும் முதலாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது அவர்களிடத்தில் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் எதில் நிரம்பி இருந்தாங்க? அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார்கள். ஆனால் அதன் பின்பு பாவம் பிரவேசித்த பொழுது மனுஷனுக்குள்ளே புது குணமெல்லாம் என்ன செய்யுது? ஆட் ஆகுது. காயின் தன் சகோதரனை என்ன செய்தான்? கொலை செய்தான். அப்படி ஒன்று ஆட் ஆகிட்டே வருது. அப்போ இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த அபிஷேகம் தேவை என்றால், எனக்குள்ளே அவர் படைக்கும் பொழுது எனக்குள்ளே போட்டி இல்லை, கசப்பு இல்லை, பொறாமை இல்லை, வாக்குவாதம் இல்லை, அப்புறம் என்ன சொல்ல, சண்டை இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை, உபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, குடி இல்லை, வெறி இல்லை, எதுவுமே இல்லை. என்னை அவர் படைத்த பொழுது, அப்போ எனக்குள்ளே பாவம் பிரவேசித்த பொழுது இதெல்லாம் உண்டாயிற்று. இப்போ நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வராமல் இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது. அதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்படும் என்றால் நான் இவைகளில் இருந்தெல்லாம் வெளியே வர அவர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய அனுபவம் என்ன? சாதாரண உலக மனுஷனை போல நானும் வாழுகிறேன், நானும் அப்படியே திரிகிறேன் என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டதை நான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அது எப்படி? என்னுடைய குணாதிசயத்தின் மூலமாக. அல்லேலூயா. வேதத்திலே பலவிதமான அபிஷேகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவராலே அபிஷேகம் பெற்று நிலைத்திருக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அதை சரியாய் புரிந்து கொள்ள என்ன செய்ய முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் முழுதையும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாராம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தினாலே நான் சாகிறேன், ஆவினாலே அதிலிருந்து என்ன செய்யப்படுகிறேன்? உயிர்ப்பிக்கப்படுகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்போ பாவம், உலகம் என்ன செய்கிறது? அவரிடத்திலிருந்து என்னை பிரிக்கிறது. அப்போ உலகம் எனக்குள் பேச, நான் உலகத்தோடு பேச, உலகத்துக்கும் எனக்கும் கனெக்ஷன் உண்டாகி நான் அதிலே மூழ்கி போவேன் என்றால் எனக்கு பார்க்க எல்லாம் எப்படி தான் தெரியும்? ஏவாளுக்கு இச்சையாக தெரிஞ்ச மாதிரி தான் உலகமும் எனக்கு ஆசையாக தோணும். அப்போ அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கும் என்றால் இந்த உலகம் என்னை வஞ்சிக்கவே முடியாது. இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கவே முடியாது. சிலர் நினைக்கலாம், நான் என்ன இயேசுவா? சும்மா நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு எப்படி நீங்கள் இதை செய்யாத, அதை நான் எதையும் செய்யாதன்னெலாம் சொல்லலை. அபிஷேகம் உங்களுக்குள் நிறைவாக இருந்தால் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எது உங்களை வழி நடத்தும்? அபிஷேகமே வழி நடத்தும். நான் உங்களுக்கு புரிகிறதுக்கு சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கடலுக்கு போங்க, நேராக கடலில் போய் அங்கே ஒரு மீனை பிடிங்க. மீனை பிடிச்சி உங்கள் பாணிக்கு மீனை பிடிச்சி நல்லா கழுவிருங்க, வேணா வச்சுக்குவோம். அதை கடித்து பாருங்கள் பச்சையாக, அதில் ஒரு துளி கூட என்ன இருக்காது தெரியுமா? உப்பு இருக்காது. ஒரு துளி கூட, ஒரு பாயிண்ட் கூட என்ன இருக்காது? உப்பு இருக்காது. ஆனால் அது இருக்கிற கடல் தண்ணி இருக்குல்ல,
அதை நீங்கள் ஒரு சொட்டு கூட உங்கள் வாயில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஆனால் அதை மீன் நீந்துறதை கவனித்து பார்த்தீங்கன்னா அது வாய் வழியாக அந்த தண்ணி என்ன செய்யுது, வாய் வழியாக உள்ளே போய் சைடில் செவில் இருக்கும், இப்படியே செவில் இருக்குல்ல, அதில் ஆடுது. வாய்க்குள்ளே தண்ணி போய் அந்த செவில் வழியாக தான் வெளியே வரும். எந்த தண்ணி? இந்த உப்பு தண்ணி. அப்போ ஏன் அதில் உப்பு இல்லை? ஏன் அந்த மீனில் உப்பு இல்லை? கருவாடு போடுறதுக்கு பார்த்தா வெட்டி மறுபடி உப்பு அள்ளி போட்டு தான் செட் பண்ணி வைக்காங்க கருவாடுக்கு. ஆனால் எடுத்ததே எதில் இருந்து தான்? மீனை உப்பு தண்ணியில் இருந்து. அப்படியே காய வச்சா கருவாடு ஆகாதா? எத்தனை பேர் நான் சொல்கிறது இந்த கேள்வி புரியுது? அப்படியே காய வச்சா கண்டிப்பாக என்ன ஆகணும்? ஏன்னா உப்பு தண்ணியில் தானே இருக்குது. ஆனால் அது ஏன் உப்பே இல்லை? அந்த மீனில் ஏன் உப்பே இல்லை? அப்போ இருக்கிறது உப்புக்குள்ள, உப்பு தண்ணிக்குள்ள. ஆனால் அந்த மீனுடைய நோக்கம் உப்பை எடுப்பதல்ல. மீனுடைய நோக்கம் என்ன இல்லை? உப்பை எடுப்பதல்ல. அந்த உப்புக்குள்ளேயும் இதுக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட நன்மையான நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதை மட்டும்தான் அது என்ன செய்யுது, எடுக்குது. அது அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணுறதுனால அந்த கடலுக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே கிடக்கிற மீன் தன்னுடைய ஃப்ளஷ்னால் அந்த சதையில் ஒரு பாயிண்ட் கூட என்ன இல்லை, உப்பு இல்லை. அது போலவே பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் உள்ளுக்குள்ளேயே டெய்லி போய் சுற்றி வந்தாலும் நம்மாலும் அது போலவே இருக்க முடியும் என்பதுதான் இந்த அபிஷேகத்தின் நிறைவு. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ மீன் மட்டும் முடியுமா? அதுக்கு அப்படி கொடுத்துருக்காரு, அதனால் அது அப்படி இருக்குது. அதை விடையும் நீங்களும் நானும் யாரு? விசேஷித்தவர்கள். காட்டு புஷ்பத்தை பார்க்கிலும், பறவைகளை பார்க்கிலும், மிருகத்தை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்றால் அதுக்கே முடியுதுன்னா நமக்கும். ஆனாலும் பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். நம்ம பலவீனமாக இருக்கோமா? நம்முடைய பலவீனத்தில் நமக்கு என்னது செய்கிறோம்னு நமக்கே என்ன செய்யலையாம், தெரியலையா? அதனால கூட அவர் அதே 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் என்னதுங்க நம்ம யார் அப்போ? ஆமாம், நம்ம யாருன்னு அவருக்கு தெரியுது. நம்ம எல்லாருமே யார் அப்போ? பலவீனமானவர்கள். பலவீனமான ஒருத்தருக்கு அவர் அரணான அடைக்கலமாக இருக்கணும்னா அந்த பலவீனமானவனுக்கும் அரணான அவருக்கும் இடையில ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் தான் என்னது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கணுமா, பெற்றாமல் இருக்கணுமா? இப்போ நான் பலவீனமான ஆள். இப்போ பலவீனமான ஆளுக்கு அவர் அரணான அடைக்கலமாக இருக்க விரும்புகிறாரு. ஆனால் எப்படி இருக்க விரும்புவார்? அப்போ பலவீனமாக இருக்கிற நான் பலனை பெற்று அவரிடத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பலனை நீர் தர வேண்டும், அந்த பலன் உம்முடைய பரிசுத்த ஆவியில் இருக்கிறது, அந்த பலனை நீர் தந்து அந்த அபிஷேகத்தில் நிறைந்து, அல்லேலூயா, அந்த அபிஷேகத்தில் நான் நிறைந்து இருக்கும்போது என் பலவீனத்தில் அவர் சும்மா இருக்காரா பாருங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி நமது பலவீனங்களில் நமக்கு அவர் என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். இப்போ இந்த உதவியில் தான் அவர் எங்கே இருந்தார்? யார் கூட இருந்தார்? ஆதாம் ஏவாள் கூட இருந்தார். ஆனால் அவர் அங்கே ஒன்றும் செய்யல. இவர்களுடைய கீழ்ப்படியாமை. யாருடைய கீழ்ப்படியாமை? ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிருச்சு? விலக்கிருச்சு. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டாங்க? தேவ மகிமை அற்று போனார்கள். தேவ மகிமையை இழந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன செய்ய பார்க்குறாரு? இந்த அபிஷேகத்தை உள்ள வச்சிருக்கிறார். இப்போ நானும் நீங்களும் இந்த அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் அவர் கூட இருக்கிற கனெக்ஷன். இது சபை சார்ந்த கனெக்ஷன் அல்ல. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன எண்ணம்னா, இந்த பெந்தைகோஸ்தே சபைக்கு போனால் எப்போ பார்த்தாலும் என்னன்னு தான் சொல்லுவாங்க, அபிஷேகம். இல்லை, அது அல்ல. இந்த அபிஷேகம் என்பதே உங்களையும் உலகத்தையும் இடையில நீங்கள் உலகத்தோட கனெக்ட் ஆயிராம தேவனோட கனெக்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு நிறைவு, ஒரு ப்ரொடெக்டர், ஒரு பாதுகாப்பு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அந்த பாதுகாப்பை தான் அவர் சொல்கிறாரு, நான் அரணான அடைக்கலமாக இருப்பேன். யாருக்கு? யாரை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறானோ, யார் அபிஷேகத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ, யார் அந்த அபிஷேகத்தில் வளர்கிறாங்களோ, யார் அந்த அபிஷேகத்துக்குள்ளே சரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் அரணான அடைக்கலமாக இருந்து அவங்க வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் நான் அவர்களுடைய பலவீனங்களில் உதவி செய்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதை அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக அவர் பிதாவிட்ட என்ன செய்வாராம்? ஆமாம், இப்போ நான் அபிஷேகத்தில் இருந்தால் எனக்கு கவலைப்பட வேண்டாம், நான் பலவீனமாக இருக்கேன், என்னைய பலவீனத்திலே அவர் என் பலனை தருவார். ஆகினால தான் பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனங்களிலே
அவர் எனக்கு என்ன செய்கிறார்? பலன் தருகிறார். ஆகையினால தான் அவர் அறிக்கையிடுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலன் உண்டு. ஏன்னா எனக்கு ஒரு பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். என் பலத்தில் முடியாது, என் அறிவில் முடியாது, என் செயலில் முடியாது, ஆனால் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்குள்ள அவர் அபிஷேகம் இருக்கிறதா? அந்த அபிஷேகத்தில் நடத்தப்படுறீங்களா? அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு நடத்துதா? அப்படின்னா அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அரணான அடைக்கலமாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வார். உங்களுக்கு எதிராய் ஒருவனும் எழும்ப முடியாது. உங்களுக்கு எதிராக ஒன்றும் நடக்காது. பிசாசின் தந்திரம் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. மை மாந்திரிகம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும் போது அந்த அபிஷேகிக்க பண்ணப்பட்டவனுக்கு அவர் எப்படி இருக்காரு? அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாருமே அதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏன் அந்த ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. இப்போ ஏன் அரணான அடைக்கலம்னா, நான் யாராக மாறிட்டேன்? அவர் வீட்டு பிள்ளையாக மாறிட்டேன், அவருடையவனாக மாறிட்டேன். அப்போ நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தில் நிறையும் போது நடக்கிற விஷயம் என்ன? 1 யோவான் 2:27 பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்படி நிலைத்திருந்தால் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. 1 யோவான் 2:27 ஒருத்தரும் உங்களை என்ன செய்ய வேண்டாமா? போதிக்க வேண்டாம். ஏன் போதிக்க வேண்டாம்? ஏன்னா அவர் உங்களை போதிப்பார். இப்போ ஏதேன் தோட்டத்தில் என்ன போதனை மாறுது? என்ன போதனை மாறுது? சில நேரத்தில் போதனை எப்படி இருக்குது? பாஸ்டர் பேசின மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு, அப்படி தான் தோணும். ஏதேன் தோட்டத்துலையும் யார் பேசின மாதிரியே இருந்துச்சு? கர்த்தர் பேசின மாதிரியே தான் இருந்துச்சு. டயலாக்லாம் சேம் தான், விஷயம்லாம் சேம் தான். ஆனால் லீடிங் வேற. என்ன லீடிங்? அவர் சொல்கிறாரு, அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவாய். சாவன்னு சொல்கிறாரு. நமக்கு சாவன்னு சொன்னால் பிடிக்காது. ஆனால் இவன் என்ன பேசுகிறான்? நீங்கள் சாகவே சாவது இல்லை. இப்போ அவர் பேசுனது பெருசா, இவன் பேசுனது பெருசா? ஆனால் ரெண்டில் எது நல்லா இருக்குங்க? எது நமக்கு மனசுக்கு இதமாக இருக்குது? சாவதில்லைன்னு சொன்னது தான் நல்லா இருக்குது நமக்கு. ரொம்ப பண்ண அவ்வளோதான், சாகவே சாவாய் அப்படின்னா என்ன இந்த பாஸ்டர் சரியில்லை போ, அப்படி தான் சொல்ல தோணும். ஆனால் அதே இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் நீங்கள் சாவதில்லை, எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எதமாக இருக்கும். ஆனால் லீடு எங்கே? வழி நடத்துதல் எங்கே? அதான் பிரச்சனை. பேசும்போது கரெக்டாக இருக்குது, சொல்லும்போது கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் என் பேச்சினுடைய முடிவு எங்கே? நான் உங்களை கூட்டி கொண்டு போய் நிறுத்துகிற இடம் எங்கே? அங்கே தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, ரைட்டு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களை கூட்டு போய் எங்கே நிப்பாட்ட போகுது? அங்கே தான் பிரச்சனை. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஏற்கனவே ஆண்டவர் இவர்கள் 2 பேரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் எங்கே கூட்டு போகிறாரு? அவங்கள திரும்ப அவர் கூட்டிகிட்டு அவர்கிட்டயே நிப்பாட்டிக்கிட்டாரு. ஆனால் இவன் எங்கே கூட்டு போய் நிப்பாட்டிக்கிட்டான்? கடைசியில் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் கூட அங்கே இல்லை. கொண்டு போய் மொத்த ஆசீர்வாதத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் ரோட்டில் நடுத்தருவில் விட்டான். பேசும்போது தெரிஞ்சுதான் அவன் விட போகிறான்னு? நிறையா நேரம் தெரியாது. நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா சுதாரிக்க முடியும். இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா தெளிவு கிடைக்கும். இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா நமக்கு புரியும். இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா நம்மளை லீடு தப்பாக பண்ணுறது நமக்கு தெரியும். இந்த அபிஷேகத்தில் இல்லைன்னா கண்ணா பின்னான்னு போயிட்டே இருக்கும், விழுந்து எந்திக்க வேண்டியதான். இன்றைக்கி ஆண்டவர் அதைத்தான் வழி நடத்த விரும்புகிறார். அந்த 1 யோவான் 2:27 தெளிவாக சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. நீங்கள் அது பேச்சு கேட்கலாங்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ நீங்கள் அபிஷேகத்தின் பேச்சு கேட்டு வழி நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை உலகம் பேசுகிறதை கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்து அந்த அபிஷேகத்தினால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும். அந்த வசனம் 27 பாருங்கள், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு இன்னுதான் இல்லை, எல்லாத்தையும் போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில். இப்போ எனக்கு அது போதிக்கிறபடி நான் செய்தால் யார்கிட்ட நிலைச்சிருப்பேன்? கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருப்பேன். இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் என்னால் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. அப்போ அபிஷேகம் எனக்கு எதுக்கு? நான் இந்த அபிஷேகத்தை பெற்றால்தான் என்னை சுற்றி அவர் அரணான அடைக்கலமாக இருப்பார். இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலும் உங்களுக்கு அவர் அரணாக இருக்கவே முடியாது. நீங்கள் இயேசுவே கர்த்தாவேன்னு கூப்பிட்ட உடனே அவர் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டீங்கனாலும் அவர் சொல்கிறார், நான் உங்களை, சொல்கிறாரா சொல்லலையாங்க?
வசனம் அப்படி இருக்கு. கர்த்தாவே கர்த்தாவே உங்கள் பேரை சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம், உங்கள் பேரை சொல்லி தான் அதை செஞ்சோம். ரைட்டுப்பா, உனக்கு என்னைய தெரியுது, உனக்கு என்னைய தெரியுது, என்னைய கர்த்தாவேன்னு கூப்பிட தெரியுது, இயேசுவேன்னு கூப்பிட தெரியுது. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், எனக்கு ஒன்றைய தெரியாது. எனக்கு ஏன் ஒன்றைய தெரிலன்னா என் அபிஷேகம் உன்ட இல்லை. நீ ஏன் பேரை சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம், என் பேரை சொல்லி எல்லாத்தையும் நீ செய்து எல்லாத்தையும் பண்ணி நீ சம்பாதிக்க கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் என் அபிஷேகம் உன்ட இல்லாததுனால ஒன்றைய எனக்கு தெரியாது. போயிட்டே இரு, கதவெல்லாம் திறக்க முடியாது. சொன்னாரா சொல்லலையாங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி தள்ளப்படாதபடி அவர் வருகையிலே நாம் இணைக்கப்படுவதற்கு, எக்கால சத்தம் கேட்கப்படுவதற்கு, அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்வதற்கு இந்த பூமியில் வாழுகிற எனக்கு என்ன தேவை? அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னா என்னையை அவர் அரணாக அடைக்கலமானவராக இருந்து அப்படியே என்னை பாதுகாத்து எங்கே கூட்டு போயிடுவார்? அவரோடு கூட சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகத்தை தருகிறார். இந்த அபிஷேகத்தை அவர் சும்மா இல்லைங்க. 2 பேதுரு 1:21 பாருங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன செய்தார்களாம்? பேசினார்கள். அப்போ இந்த அபிஷேகம் இன்றைக்கு எனக்கு உண்டா? நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, இந்த அபிஷேகம் பாஸ்டருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும் போல, அவங்களுக்கு தான் உண்டு போல அப்படி நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் ஆசாரிய அபிஷேகம். யாத்ராகமம் 29:7 பார்த்தீங்கன்னா, ஆரோன் முதல் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஆரோனுடைய குமாரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இது என்ன அபிஷேகம்? ஆசாரிய அபிஷேகம். இது எதுக்கு இப்படி நான் வரிசையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொத்த அபிஷேகமும் சேர்ந்து தான் இப்போ நம்மகிட்ட இருக்குங்கிறத இப்போ சொல்ல வரேன். முதல் அபிஷேகம் என்னதுங்க? ஆசாரிய அபிஷேகம். இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நம்மளை என்னன்னு சொல்கிறாரு? ஆசாரிய கூட்டம் சொல்லுதாரா இல்லையா? அப்போ அந்த அபிஷேகம் வந்திருக்குல்ல. அப்போ பாருங்க, முதல்ல என்ன அபிஷேகம்? ஆசாரிய அபிஷேகம். இரண்டாவதாக நியாயாதிபதிகளாக அபிஷேகம் பண்ணினார். கிதியோனை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தாவை அபிஷேகம் பண்ணினார் நியாயாதிபதியாக. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை அபிஷேகம் பண்ணினார். என்னவாக? நியாயாதிபதிகளாக. மூன்றாவது பாருங்க, சவுலை 1 சாமுவேல் 10:1 சவுலை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜ அபிஷேகம். இப்போ நம்மளை பார்த்து என்னன்னு சொல்றாரு? நீங்கள் ஆசாரிய கூட்டமாயும் தேவனுடைய ராஜாக்களுமாய் இருக்கிறீர்கள் சொல்லுதாரா இல்லையாங்க? இப்போ அந்த அபிஷேகத்தை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சு, வேல்யூவை புரிஞ்சு அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அரணான அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக ராஜாக்களுக்கு மீது வைக்கப்பட்ட அபிஷேகம். அதிலே நீங்கள் சவுலுக்கு அபிஷேகம், அந்த ராஜ அபிஷேகம் வந்தது. தாவீதுக்கு அந்த அபிஷேகம் வந்தது. தாவீதை அபிஷேகிக்கும் போது 3 நிலையில் அபிஷேகிக்கிறார். ஒன்று, அவனை அவனுடைய சகோதரர்கள் நடுவில் அபிஷேகிக்கிறார். 1 சாமுவேல் 16:13. 2 சாமுவேல் 2:4 அவர் யூத வம்சத்தாருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவது 2 சாமுவேல் 5:3 சமஸ்த இஸ்ரவேலுக்கு, எல்லாவற்றிற்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 2 சாமுவேல் 5:3 சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அபிஷேகத்தை பண்ணுகிறார். அபிஷேகத்தை சாதாரணமாக கொடுக்கல, ராஜ அபிஷேகத்தை அப்படி கொடுக்கிறார். அடுத்தபடியாக சாலமோனை அவிதமாய் அபிஷேகிக்கிறார். 1 ராஜாக்கள் 1:39 சாலமோனை அவர் அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் 2 ராஜாக்கள் 11:12 யோவாஸ் என்பவரை அபிஷேகம் பண்ணினார். 1 ராஜாக்கள் 19:15 ஆசகேல் என்பவரை ராஜ அபிஷேகம், சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நான்காவதாக தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசனமான அபிஷேகம். எலிசாவுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 19:16 எலிசாவுக்கு என்ன கொடுத்தாரு? தீர்க்க தரிசன அபிஷேகம். இன்னும் ஸ்பெஷலா அவர் விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அபிஷேகம். இவங்க ராஜாவும் இல்லை, நியாயாதிபதியும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. ஆனால் ஸ்பெஷல் யாரு அப்படின்னா கோரேசு ராஜா. கோரேசு ராஜா சம்பந்தமே இல்லாதவர், அவருக்கு ஒரு அபிஷேகத்தை போடுதார். எதுக்கு? ஏன்னா இந்த அபிஷேகம் இருந்தால் தான் எருசலேம் தேவாலயத்தை என்ன செய்ய முடியும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சும்மா ஒன்றும் அபிஷேகத்தை தரல. நான் தான் மறுபடி இது சபை சார்ந்தது அல்லன்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா இந்த உலகத்தில் பல சபை இருக்குது. இது ஏன் சபை சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம நிறைய நேரம் அதை தப்பாக விளங்கிக்கிட்டோம். இந்த அபிஷேகம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமாய் கொடுக்குறார் கோரேசுக்கு. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்டாதான் எருசலேம் தேவாலயத்தை பற்றி பேசினா கோரேசுக்கு விளங்கும்.
நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைன்னா சபையை பற்றி பேசினா யாருக்கு புரியாது? கோரேஸுக்கு புரியாது. கோரேஸுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் புரியாது. இப்போ அபிஷேகம் வந்த உடனே நெகேமியா ஜெபிக்கிறது என்னன்னு தெரியுது, எஸ்ரா ஜெபிக்கிறது என்னன்னு தெரியுது, இவங்க ஏன் ஆதங்கப்படுறாங்கன்னு தெரியுது. உடனே இவர் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அள்ளி விட்டு போய் கட்டு. ஏன்? உள்ள என்ன வந்துச்சு? உங்களுக்குள்ளே அபிஷேகம் வந்தாதான் இங்கேயே எல்லா வேலையும் நடக்கும். அபிஷேகம் இல்லைன்னா அவர் எங்கேயோ இருந்து என்னத்தையோ பண்ணிட்டு போகிறார் பாஸ்டர். நம்ம போனோமா, ஏதோ ஒரு சின்ன காணிக்கையை போட்டோமா, போனோமான்னு போயிட்டே இருப்போம். அபிஷேகம் உள்ளே வந்தால் தான் நமக்கு அக்கறையே வரும். அல்லேலூயா. யார் மேலே அக்கறை வரும்? தேவன் மேலே அக்கறை வரும், தெய்வீக காரியத்தின் மேலே அக்கறை வரும், அவருடைய ஊழியத்தின் மேலே அக்கறை வரும். இந்த கோரேஸ் ராஜா யார்? சம்பந்தமே இல்லாதவர். அபிஷேகம் வந்த உடனே அவர் கவனம் ஃபுல்லாக இப்போ எதில் இருக்குது? எப்படியாவது இவங்க ஜெபம் பண்ணுற மாதிரி அந்த எருசலேம் ஆலயத்தை என்ன பண்ணி விட்டுறணும்? கட்டி விட்டுறணும். அது என்ன அபிஷேகம்? விசேஷித்த அபிஷேகம். ஆறாவதா பாருங்க, உன்னத அபிஷேகம். உன்னத அபிஷேகம் என்ன? பரலோகத்திலிருந்து நேரடியான ஒரு சத்தத்தோடு கூடிய அபிஷேகம். வேற யாருக்கும் இந்த சத்தம் வரல. மற்ற அபிஷேகம்லாம் பாருங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனால இன்னொருத்தனுக்கு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரால் இன்னொருக்கு அபிஷேகம். நீங்களும் நானும் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இல்லை. நம்ம ஸ்பெஷலை நான் சொல்லிக்கிட்டு வரேன். நம்ம எவ்வளோ ஸ்பெஷலாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு வரேன். எத்தனை பேர் இதை சரியாக உள்வாங்கி அபிஷேகத்தை உணர்றீங்களோ எனக்கு தெரில. ஆனால் இந்த அபிஷேகத்தினுடைய விளைவை கவனிங்க. உன்னத அபிஷேகம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. இயேசு அவர் தன்னுடைய தனக்குள்ளே அந்த அபிஷேகம் வரும்போது வானம் திறக்கப்பட்டு சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். வேற யாருக்கும் இந்த அபிஷேகத்துக்கு பற்றி பேசும்போது வேற யாருக்கும் அடையாளமும் இல்லை, சத்தமும் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு வரும்போது மட்டும் என்ன வந்தது? அடையாளம் வந்தது, சத்தம் வந்தது. அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். சத்தம் என்ன? வானம் திறக்கப்பட்டு சொல்லுகிறது. என்ன சத்தம் வருகிறது வானத்திலிருந்து? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டே வந்துட்டேன் பாருங்க. இவ்வளவு அபிஷேகத்தையும் கொண்டு வந்து யார் மேலே வச்சிட்டாரு? இவ்வளோ அபிஷேகத்தையும் கொண்டு வந்து இப்போ யார் மேலே வைக்கிறாரு? நான் சொன்ன இந்த 6 அபிஷேகத்தையும் கொண்டு வந்து யார் மேலே வச்சிருக்காரு? இப்போ நம்ம மேலே வச்சிருக்காரு. அன்னைக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண ராஜா ஸ்பெஷல்னா, இப்போ நான் ராஜா மட்டும் இல்லை. அன்னைக்கு நியாயாதிபதி அபிஷேகம் பண்ணது ஸ்பெஷல்னா, இப்போ நான் நியாயாதிபதி மட்டும் இல்லை. அன்னைக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணது ஸ்பெஷல்னா, இன்னைக்கு நான் தீர்க்கதரிசி மட்டும் இல்லை. உன்னத அபிஷேகம் அன்னைக்கு இயேசுக்குள்ள வந்து சத்தம் வந்துச்சு, அடையாளம் வந்துச்சுன்னா நான் இன்னைக்கு சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுதும் என்ன உண்டாயிற்று? அடையாளம் உண்டாயிற்று, சத்தம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதே சவுண்டு, அதே சத்தம். பெந்தைகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு வந்துச்சா வரலையா? நீங்க யார்? அப்போ நம்மெல்லாம் யாரு? என்ன அபிஷேகம் பெற்றிருக்கோம்? ஆனால் விளையாட்டுத்தனமா, சாதாரணமா, ஏனோ தானோன்னு, என்ன ஒரு அக்கறை இல்லாமல் அட போவோம் வருவோம், அப்படி தான் இருக்கும். இந்த அபிஷேகத்தின் நிறைவு நமக்குள்ளே, ஹல்லேலூயா, இந்த அபிஷேகத்தின் நிறைவு அதிகமாய் வர 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 நமக்குள்ளே வந்தால் நாம் தேவனுடைய காரியத்துக்குள்ளே தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை அங்கே பாருங்கள், ஒரு முழக்கம் சடுதியிலே உண்டாகி எல்லாருக்குள்ளும் வந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அங்கே என்ன நடந்தது? அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அப்பொழுது தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில், இப்பதான் என்ன வருது? அந்நிய பாஷையே வருது. அப்ப அபிஷேகம் நிறைந்து வரும்போது இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு, the fullness of presence, God's glory, தேவனுடைய அந்த மகிமையின் பிரகாசம் எனக்குள்ளே வந்த உடனேயே அப்புறம் எனக்குள்ள சில அடையாளங்கள் வருது. அதுல ஒரு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை, the speaking in tongues. அதுல ஒரு அடையாளம் வரங்கள், 9 வரங்கள் வெளிப்படுது. அந்த 9 வரத்துல ஒன்று தான் என்னதுங்க? அந்நிய பாஷை, பற்பல பாஷை பேசுதல், அது வரம். அப்போ இந்த வரம் எனக்கு எப்போ கிடைக்குது? எனக்குள்ள அபிஷேக நிறைவு வந்தாதானே. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த அபிஷேகம் வேற ஏதோன்னு சொல்லி. அப்போ நீங்கள் 1 யோவான் 2:20 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்தரால் நான் அபிஷேகம் பெற்றுட்டா எனக்கு எல்லாம் தெரிய வரும், எல்லாத்தையும் அவர் எனக்கு உணர்த்துவார். ஆமேன்.
எல்லாத்தையும் எனக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா 1 கொரிந்தியர் 1:21-22 சொல்லுகிறது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? தேவனே. அவர் நம்மை முத்தரித்து என்ன செய்து? முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அச்சாரம்னா என்னது? உறுதிப்பாடு, நிலைநிறுத்தப்படுதல். அந்த அச்சாரம் இருந்தாதான் நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அதை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே நாம் அவராலே வழி நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த அபிஷேகம் தான் உங்களையும் என்னையும் வழி நடத்த விரும்புகிறது. நான் இப்போ ஆக்சுவலாக இந்த அபிஷேகத்தை பற்றி ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அப்போ ஏன் நான் அபிஷேகம் பெறணும்? சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னால், நான் ஏன் அபிஷேகம் பெறணும்? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷன். என்னதுங்க? ஒரு கனெக்ஷன். இப்போ இந்த ஃபோனுக்குள்ளே, இந்த ஃபோன் சும்மா இது மட்டும் தனியாக இருந்தால் ஒரு வேலையும் செய்யாது. அப்போ இதுக்குள்ளே ஒரு சிம் இருக்குது. என்ன இருக்குங்க? சிம். இப்போ நான் வச்சுருக்க இந்த ஃபோனில் சிம்மே கிடையாது. அது வந்து இ சிம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நெட்வொர்க் மூலமாக இ சிம் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஏர்டெல்ல இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அது இ சிம் இது உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோன் வந்து எதால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? ஏர்டெல் சிம்மால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் ஏர்டெல் வழியாக எனக்கு என்ன வருது? இன்கமிங் கால் வருது. நானும் அவுட் கோயிங் கால் பண்ணுறேன். இல்லைங்க, நான் ஃபோன் வச்சுருக்கேங்க, யார்கிட்டனாலும் பேசுவேன். இல்லை, அது உள்ளே என்ன இருக்கணும்? உள்ளே புரியதுக்காக சொல்கிறேன். உள்ளே என்ன இருக்கணும்? சிம் இருக்கணும். சிம் இருந்தால் தான். சிம் இல்லைன்னா ஃபோன் இருக்கும், ஆனால் அது எங்கேயும் கம்யூனிகேஷன் பண்ணாது. நோ இன்கமிங், நோ அவுட் கோயிங். அபிஷேகம் இல்லாத விசுவாசிகள் நோ இன்கமிங், நோ அவுட் கோயிங். உங்கள் பேர் கிறிஸ்தவராக இருக்கலாம், நீங்கள் பல வருஷம் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனால் உங்களுக்குள்ள நோ இன்கமிங், நோ அவுட் கோயிங். எங்கேருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்து. உலகத்திலிருந்து இன்கமிங் அவுட் கோயிங்லாம் நிறையா இருக்கும். அதுக்கு சிம்மே தேவையில்லை, சும்மாவே பேசுவாங்க. ஆனால் தேவனிடத்திலிருந்து சரியான தொடர்பு உங்களுக்குள்ளே இருக்கணும்னா, ஃப்ரம் காட், உங்களிடத்தில் ஒரு சிம் கார்டு தேவை. நான் இவ்வளோ சீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியறதுக்காக இப்படி சொல்கிறேன். அதுதான் அபிஷேகம். கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் ரிசீவிங்கும் கரெக்டாக இருக்கும், அவுட் கோயிங்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 6:8 பாருங்கள். இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால், இந்த அபிஷேகம் கரெக்டாக இருந்தால், இந்த அபிஷேகத்தின் நிறைவு கரெக்டாக இருந்தால், மத்தேயு 6:8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எவர்களைப் போலன்னா மேலே இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. எவர்களைப் போலன்னா சும்மா பேருக்கு நான் வந்தேங்க, நான் ஜெபம் பண்ணேங்க, நான் உட்காந்தேங்க, நான் எந்திரிச்சேங்க, அப்படியெல்லாம் போன்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. ஏன் பண்ண வேண்டாம்னா, உங்களுக்குள்ள இப்போ என்ன வந்துருச்சு? அபிஷேகம் வந்துருச்சு. அபிஷேகம் வந்தவங்களுக்கு அவர் அரணான, அவர் தான் அரண், அவர் தான் அடைக்கலம்ங்கிறதுக்கு அர்த்தம் பாருங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று எப்படி தெரியும் அவருக்கு? அவருக்கு எப்படிங்க தெரியும்? அதான் அபிஷேகம். ஏன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுது, உங்களுக்கு பேச தெரியலன்னு அவருக்கு தெரியுது, வேண்ட தெரியலன்னு தெரியுது, விண்ணப்பம் பண்ண தெரியலன்னு தெரியுது. அதெல்லாம் யார் பண்ணிடுவா? ஆவியானவரே பண்ணிடுவார். நீங்கள் நான் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிறைந்து அந்த அபிஷேகத்தினால் நடத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அவ்வளோதான். ஏன் வேலை என்ன? அவருக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அதை வாழ்ந்தால் அவர் என்ன செய்வார்? எனக்கு அரணான அடைக்கலமாக இருந்து எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அவர் நான் கேட்காமலே எனக்கு தருவார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ராஜ அபிஷேகம் வந்த உடனே அவன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா வேணும்? அவன் அந்த அபிஷேகத்துக்கு ஏற்றதை கேட்டான். என்ன கேட்டான்? நீர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டீர், இப்பொழுது எனக்கு படைபலம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் அல்ல, எனக்கு பெரிய அரண்மனை வேண்டும் அல்ல, எனக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சதுக்கு எனக்கு தேவை என்னது? அந்த அபிஷேகத்தை சரியாக நடத்துறதுக்கு ஏற்ற ஞானம் தேவை. இப்போ பாருங்க, அபிஷேகமும் அவர் கொடுத்த அபிஷேகமும் இவன் ரிக்வஸ்ட்டும் கரெக்டாக இருக்கு. அப்போ எனக்கு கிடைச்ச அந்த அபிஷேகத்தை, அந்த ராஜ அபிஷேகத்தை நான் சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு அவன் கேட்டான். அவர் சும்மா இருந்தாரா? அவர் உடனே பதில் எப்படி கொடுக்குறாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருகிறேன். இந்த வசனம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? நீங்கள் கேட்கவே வேண்டாம். அவர் உங்களை எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தின் வழியாக இல்லாமல் நம்ம திறமையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை,
நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஸ்பெஷலே இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்தின் நடத்துதலே அவர் உங்களை உயர்த்துவது. எப்படி அவருக்கு தெரியும். எப்படின்லாம் விளக்கம்லாம் கேட்கக்கூடாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். நம்ம நிறையா விஷயம் தெரியாமல் இருக்கிறது நல்லது. நிறையா விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன் தெரிஞ்சால் நம்ம சொதப்பிடுவோம். யார் சொதப்பிடுவா? நம்மளே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணி விட்டுருவோம். நிறையா விஷயம் நமக்கு தெரியவே வேண்டாம். ஏன் நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். நிறையா விஷயம் தெரிய பிரச்சனை. நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எனக்கே நிறையா விஷயம் தெரிகிறது பிரச்சனைன்னு இப்போ நான் யோசிப்பேன் நிறையா நேரம். இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கிட்டோம்? இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம கற்றுருக்கவே கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கவே கூடாது. இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன். அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஆர்வம் எனக்கு. ஆனால் அப்டேட் பண்ணது தான் பிரச்சனையே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிய முடியுது? இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்த புரிகிறோமா? அப்போ அவனுக்கு அபிஷேகம் பண்ணினவன் கேட்குறான் பாருங்கள். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. என்ன கேட்குறீங்க? நம்ம என்ன கேட்குறோம் அவர்கிட்ட? ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகித்து இருக்கிறீர், நான் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். அந்த ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த ஜெபம் பண்ணுறோமா? என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, நான் இப்போ வண்டியில் போகிறேன், காத்துக்கோரும். நான் அங்கே போகிறேன், காத்துக்கோணும். எனக்கு அது சேங்ஷன் ஆகணும், இது சேங்ஷன் ஆகணும், இது நடக்கணும், அது இந்த ரிக்வெஸ்ட்டு தான் ஓவராக இருக்குது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் என்னை பாதுகாக்க வேண்டியது அவருடைய. அவர் தான் அரணான அடைக்கலம்ட்டார. அப்புறம் எனக்கு ஏன் ஆபத்து வரப்போகுது? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அப்போது நாம் எதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சம்பந்தம் இல்லாத விண்ணப்பம். அவர் அமைதியாக இருக்கார், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கார். நீங்களும் நானும் கேட்க வேண்டியது என்ன? சாலமோன் உதாரணம், இயேசு உதாரணம், பவுல் உதாரணம். என்ன அவங்களுக்கு பெற்ற அபிஷேகத்தில் அவங்க அடுத்தடுத்து கேட்ட கேள்வி என்ன? அங்கே பவுலை ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்த மாத்திரத்தில் அவன் பேசினது என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய? நீர் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டான். அவர் பதில் கொடுத்துட்டாரு. பதில் கொடுத்த பிறகு இப்போ அபிஷேகம் வந்துருச்சு அவன்கிட்ட. இயேசு அவனை தொட்டு விட்டார். தொட்ட நிமிஷத்தில் அவன் கேட்ட கேள்வி நான் என்ன செய்ய? அதுக்கு பதில் வேற ஒருத்தன்ட்ட சொல்கிறாரு. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனை குறித்து திட்டம் வச்சிருக்கிறேன். நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகத்துக்கு ஏற்ற வேண்டுதலை கேட்காமல், கர்த்தருக்கு ஏற்றவைகளை உகந்ததை கேட்காமல் என்னெல்லாமோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் யார்? நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எனக்கு இன்னது தேவை என்று அறிந்த தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சும்மா இல்லை. நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். என்னன்னா அவர் கொடுத்த அபிஷேகத்துக்கு நமக்கு என்ன வேணும்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம். நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருடைய ரிக்வஸ்ட்டில் முதல் ரிக்வஸ்ட், ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் அப்படி கேட்க விரும்புகிறீங்க? நீங்கள் அந்த விண்ணப்பத்தை மட்டும் அவர்கிட்ட வைங்க. மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் எனக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஏற்றதை நான் கேட்டதுனால எனக்கு அரணான அடைக்கலமாக அவர் வந்து என்னைய உள்ளே வச்சு எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார்னு சொல்ல தேவையில்லை. அபிஷேகம் இருக்கா, எல்லாம் தருவார். அவருக்குள்ளே அது எல்லாம் இருக்குது. அவர் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அல்லேலூயா. நான் அந்த சாலமோன் கேட்டதை விளக்குனேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு அவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யம், கேளாத புகழ், கேளாத எல்லாம் நிறையா கொடுத்துட்டாரு. எப்போ அபிஷேகம் குறைஞ்சிதோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. சாலமோனுக்கு எப்போ அபிஷேகம் குறைஞ்சிதோ, எப்போ அபிஷேகத்தை உணராமல் யாரை கல்யாணம் பண்ணுறோம்னே தெரில, அந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாயிருச்சு. கல்யாணம் பண்ணவங்க பேச்சை கேட்டு அந்த பேச்சை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பித்தான் பாருங்கள். என்ன விலகிருச்சு? அபிஷேகம் குறைஞ்சிருச்சு. அபிஷேகம் குறைஞ்ச உடனே அவன் யாருக்கு பிரியமாக இருக்க முடியல? கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியல. அப்போ அபிஷேகம் நிறைய நிறைய தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பதை நீங்கள் ஏதோ என்று நினைத்து கொள்ளாமல், இது ஏதோ சபை சார்ந்தது என்று நினைத்து கொள்ளாமல், இந்த அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் அரணான துணை, அரணான அடைக்கலம், அரணான கோட்டை என்பதை உணர்வதற்கு உங்களுக்குள் அபிஷேகம் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் உங்களை போதிக்கிறவர். அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்கே தெரியாது என்ன ஜெபிக்கணும்னு. நீங்கள் அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. நீங்கள் நானும் எதை இழந்துடக்கூடாது? அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாமல் இருங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அபிஷேகத்தை டெவலப் பண்ணணும், வளரச் செய்யுங்கள், பெருகச் செய்யுங்கள். அவருக்குள்ளே அந்த அபிஷேகத்துக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். அதிலே சரியாக இருங்கள். மித்ததை அவர் பார்த்து உங்களை உயர்த்த வல்லமையாய், அவர் உங்களை வழிநடத்த வல்லமையாய், அவர் உங்களை பாதுகாக்க, அவர் உங்களை பராமரிக்க, உங்களுக்கு வேண்டியதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்
அபிஷேகித்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் தொடர்ந்து உங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.